ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆதிவன் சங்கர் பிரியன். இன்றைய அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் நம்மோடு செய்தியாளர் சாமுவேல் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளோட பேசலாம். வணக்கம் சாமுவேல். வணக்கம். இன்றைய பரபரப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுல குறிப்பா ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவே கூடாது அப்படிங்கிறது அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அரசியல் வட்டங்கள் என்னன்னா இது மட்டுமா பேசியிருப்பாங்க? இதை தாண்டி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கி இருக்குமே. ஏன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் மாறி அப்படின்னு போய்கிட்டு. ஸோ அந்த பத்தி ஏதாவது பேசி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சென்னை தலைமை செயலகத்தில் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஜோசப் விஜய் அவர்கள் மூத்த தலைவர்களை சந்திச்சார். வீட்டு போய் சந்திச்சும்போது அப்போ முதல் தலைவராக வைகோ இடம்பெற்றிருந்தார். வைகோ மட்டும் இல்லை, வைகோ வீட்டில் இருக்கிறவங்க கூட அவரிடத்தில் பணியாற்றவர்கள் கூட விசில் சின்னத்துக்கு வாக்களித்ததா வைகோவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்லாம் காணொலிகள் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது இந்த கூட்டணி தொடர்பான ஒரு விஷயங்கள் பேசப்படும் பொழுது கண்டிப்பாக அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வெற்றி பெற்ற மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இருக்கும்போது சீர்காழி மற்றும் கடைநல்லூர் இந்த 2 தொகுதிகளும் பார்த்தோன்னா மதிமுக கைவசம் இருக்குது. ஆனால் சூரியன் சின்னத்தில் அவங்க போட்டிட்டதால் இப்போ அவங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மற்ற ஒரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், IUML ஆக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் சொந்த சின்னத்தில் நின்றதுனால அவங்களால தன்னுடைய நிலைப்பாட்டையும் முடிவையும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியதை வெளிப்படையாக தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரும் பங்கு ஆனது வகிக்கப்பட்டது. ஆனால் துரை வைகோ திருச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்ற நிகழ்ச்சியாகட்டும், அது மட்டும் அறநிலைத்துறை அமைச்சரை பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் இருவரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், அப்போது தாவேக்கா பக்கம் மதிமுக சாய்கிறதா என்ற ஒரு பெரும் பரவலான ஒரு பேச்சு பேசப்பட்டு வந்தது. இது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை அதாவது வைகோ அவர்கள் சந்திக்கும் பொழுது முக்கியமாக ஒரு பிரச்சனை குறித்து வலியுறுத்தி தான் நான் சந்தித்தேன் என அவர் தெரிவித்திருந்தார். ஸ்டெர்லைட் ஆலையானது துவங்கப்படும் காலத்திலிருந்தே தான் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தன் மீது உள்ளதாகவும் வைகோ சொல்லியிருந்தார். இந்த ஆலையை திறக்கவே கூடாது, தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என ஒரு வலியுறுத்தினதால் அவர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் செய்தியாளர்கள் அங்கே எழுப்பிய கேள்வி நம்ம பார்க்குறோம். நீங்கள் இது மட்டுமா பேசியிருப்பாங்க, இன்னும் நிறைய பேசியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக அரசியலும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மதிமுக தனது 2 MLAக்களும் ராஜினாமா செய்ய போகிறார்களா, அது நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அது பிற்பாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், பின் வரக்கூடிய அதாவது மற்ற தேர்தல்கள் அனைத்து தேர்தலையும் மதிமுக யாருடன் கூட்டணி நிற்க போகிறாங்க. ஏன்னா துரை வைகோவை பொறுத்தவரையும் திமுக மீது பல்வேறு கசப்புகள் அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. திமுக நிர்வாகிகள் அவரை அவமரியாதை செய்கிறதும் கண்ணீரோடு மேடையிலிருந்து கடந்து போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நடைபெற்றது பார்த்தோம். இருப்பினும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நிலைப்பாட்டில் எடுத்திருந்தாங்க. அப்போது இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் ஏதாவது பிரிவினை ஏற்படுமானா துரை வைகோவுக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்தது அதிருப்தியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இருக்கும் பொழுது அந்த 2 MLAக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே வைகோ அவர்கள் அறிவாலயத்தில் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து யாரும் பிரிந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னது ஒரு பெரும் சர்ச்சையானது. ஏன்னா திருமாவளவனாகட்டும், கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளாகட்டும் இந்த கூட்டணி விட்டு அவங்க பிரியக்கூடாது என்று ஒரு வலியுறுத்தி இருந்தார். ஏன்னா அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார், அதனால தான் சொல்கிறாங்கன்ட்டு அரசியல் விமர்சகர்கள் பலர் பலவிதமான ஒரு பேச்சுகள் பேசப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் இல்லத்துக்கு சென்று பார்த்த அந்த நிகழ்வுகளும் மரியாதை நிமித்தம் சந்தித்திருந்தாங்க. அது பிற்பாடு தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துடன் வைகோ அவர்கள் நல்ல ஒரு உறவில் இருப்பதா கூறப்பட்டு வருகிறது. இந்த
நிலையில் தான் இதை எதிரொலிக்கும் வகையில் தனது நாளைய தினம் சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இந்த நிலையில் வைகோ தனது 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போகிறாரா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா உங்கள் மனசில் தோன்ற விஷயத்துக்கும் என் மனசில் தோன்ற விஷயத்துக்கெல்லாம் என்னால் இப்போ பேச முடியாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அப்போ அது இல்லைன்னு அவர் மறுக்கலை. இப்போ இங்கே பேச முடியாது, செய்தியாளர் சந்தித்தும் பொதுவெளியில் இப்போ நான் சொல்ல முடியாது, பொதுக்குழு கூடி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பிற்பாடு தான் தெரிவிக்கப்படுகிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, அனைத்து அதாவது நாம் நினைப்பது போல உங்கள் கேள்விக்கான அனைத்து யூகங்களிலும் கேள்விகள் அங்கே எழுப்பப்படும், அதில் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும். விரைவில் அப்போது மதிமுக திமுகவிலிருந்து உடைகிறதா என்ற அந்த செய்தி வெளிவரும் என ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமா த ஃபயர் லீடர் ஃபயர் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி திராவிட சித்தாந்தத்தை வந்து வேற மாதிரி பேசக்கூடிய செம்மையாக பேசக்கூடிய ஒரு போர் வாழ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வைகோ அவர்களை. இன்னைக்கு வந்து ஒரு முதிர்ச்சியோட எப்படி இந்த விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடோட தான் இந்த விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதுனால மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கலாக அவங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்த சின்னத்தில் இருந்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கே கண்டிப்பாக கூட்டணியோ அல்லது ஆதரவோ கொடுக்குற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்த முறை பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விஜய்க்கு, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில் ஒரு பங்கு பெற்றிருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை மதிமுக இழந்திருக்கிறது. இது கண்டிப்பாக ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய 25 ஆண்டுகளுடைய ஒரு கனவை இன்று தினம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியரசு அவர்கள் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. ஐயுஎம்எல் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியில் அங்க வகித்து வந்தவங்க இன்னைக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவர், அந்த கட்சி சார்ந்தவர் அமைச்சரவையில் பங்கு பெறுகிறார் என்றால் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் 2 அமைச்சரவைகள் வந்து தமிழகத்தில் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க எத்தனை நாள் கனவு தமிழகத்தில் வந்து கால் ஊண்ட முடியாத ஒரு நிலையில் இருந்த காங்கிரஸ் திமுகவுடன் பல கட்ட தேர்தலில் வந்து இணைஞ்சு பயணிச்சிருக்காங்க, அதிமுகவுடன் இணைஞ்சு பயணிச்சிருக்காங்க. ஆனால் அமைச்சரவை என்பது அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து வந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக இருந்தாலும் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த பிறகு 2 பேர், அதாவது கூட்டணி அமைத்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல் ஒரு பம்பர் போனஸ் கிடைச்ச மாதிரி, ஒரு பம்பர் ஆஃபர் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு அமைச்சரவையில் ஒரு பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு சமூக நீதி அரசு என ஒரு பெயர் பெற்றிருக்கிறது. அப்போ இந்த அரசில் மதிமுக தன்னுடைய இடத்தை எழுந்திருச்சோ என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய வருத்தம் மதிமுக தொண்டர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இதுதான் துரை வைகோ வந்து அந்த அதிருப்திக்கான காரணமும் இதுவாகவும் இருக்கலாம். அப்போது துரை வைகோ தான் சொந்த சின்னத்தில் தான் நிற்கணுன்ட்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த சின்னத்தில் போட்டியிட பல்வேறு கட்ட போராட்டத்தின் பிற்பாடு தான் அவர் தன்னுடைய சொந்த சின்னத்தில் நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலோடு பார்க்குறோம். பலர் உதயசூரியனுடன் கூட்டணி வைத்து உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களுடைய கட்சிக்கு அளிக்கப்பட்ட அதாவது சின்னங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருந்தது. ஏனென்றால் ஒரு கட்சி பதிவு செய்திருக்கிறார் என்றால் அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னத்தில் நின்று போட்டியிட்டு இருக்க வேண்டும். எந்த தேர்தலும் கூட்டணி கட்சியுடைய சின்னத்தில் போட்டிட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்ன பண்ணுது, அது மீண்டும் பறிக்கப்படுது அல்லவா? அப்போது இந்த நிலைக்கு மதிமுக செல்லக்கூடாது என்பதில் மதிமுகவும் துரை வைக்கவும் அதாவது அடன்மெண்ட்டாக அந்த ஒரு காரியத்தை, அந்த சின்னத்தை மீண்டும் பெறுவதும் சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு சென்றாங்க நாம் பார்க்குறோம். இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலும் சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் திராவிட மாடல் 2.0 லோடிங்கிட்டு தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. தாவேகா உள்ளே வந்திருந்தாலும் அவர்கள் களத்தில் நிற்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதிமுகவும் திமுகவும் போட்டி என சொல்லப்பட்ட இடத்துல தாவேகா ஆட்சி அமைத்தது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயமா அமைந்தது. இதுவாக கூட, அதாவது மீண்டும் திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் வரும் என்பது கூட அவர்கள் என்ன பண்ணால் சொந்த சின்னத்திலையும் திமுக சின்னத்திலையும் இந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக திமுக சின்னத்தில் போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்க, இப்போ மதிமுகவுக்கு வந்து 2 சான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி பாலிடிக்ஸ், இன்னொன்று ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா தோழமை அரசியல், இன்னொன்று வந்து குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி. குடும்பம்னா தட் மீன்ஸ் கூட்டணிக்குள்ளே நான் சொல்கிறேன். நான் தோழமை அரசியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா என்னால் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு நான் வெற்றி அடைஞ்சதுனால நான் வந்து திடீர்னு வந்து ராஜினாமாலாம் பண்ணிட்டு வர முடியாதுங்க, ஆனால் உங்களை பிடிக்கும் ஒரு தோழமையாக நம்ம வந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது ஃப்ரெண்ட்லி பாலிடிக்ஸ். இன்னொன்று வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை, நான் துணிஞ்சு முடிவெடுத்துறேன், 2 பேரையும் ராஜினாமா பண்ண வைக்கிறேன்,
பண்ணிட்டு வந்து நம்ம இடைத்தேர்தலில் போட்டிடலாம். நீங்க முழு ஆதரவு கொடுங்க, உங்களோட நான் வந்துடுறேன், கூட்டணிக்கு வந்துடுறேன், அது ஃபேமிலி, உங்களோட டிவிகே ஃபேமிலிக்குள்ள நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஆப்ஷன்ல எது முடிவெடுக்கும்? கண்டிப்பா இந்த நிலைப்பாடு தான் தாவேகா சற்று அவர்களை காத்திருக்க சொல்வதும் சற்று பொறுமையா இருக்க சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து மீண்டும் தமிழக வெற்றி கழக மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து அந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து விடுவதாகவும் தங்களை இடைத்தேர்தலில் சந்தித்து தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக தான் அவங்க பேசப்பட்டிருந்தது. அப்போ சீர்காழி தொகுதியும் கடையநல்லூர் 2 தொகுதியிலும் வந்து இடைத்தேர்தல் வந்து வர இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது இந்த 2 இடங்களிலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை ராஜினாமா செய்வதற்கும் தயாராகிட்டாங்க. அவங்களும் ஏன்னா கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய இயக்கமாக தான் எல்லா இயக்கமும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது வரை அதிமுகலேருந்து 5 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது மீண்டும் 2 தொகுதிகள்னா அப்போ தமிழகத்தில் 8 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் வர இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்றொரு அதாவது வைகோ அவர்கள் சொல்லியிருக்க நீங்கள் குடும்ப ஆட்சியா இல்லை தோழமை ஆட்சியான்னு திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று எப்படி தோழமையா அவங்களால அங்க அணுக முடியும்? ஏற்கனவே திமுக தலைவர் சொல்றாரு அங்க இப்போ தமிழகத்தில் நடைபெற்று கொண்டது திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்ட்டு. இல்ல இதுக்கப்புறம் வந்து திமுக யாரையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. இடதுசாரிகள் அவங்க போயிட்டாங்க, காங்கிரஸ் வந்து கூட்டணியாவே போயிட்டாங்க. விசிக வந்து இன்னைக்கும் கூட அண்மையில கூட அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்க ஆதரவு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க திமுகவிலிருந்து கூட்டணியை விட்டு நாங்க விலைக்கு வரல, நாங்க எதுவும் சொல்லல, அவங்க வந்து என்கிட்டயும் முறையா இன்னும் பேசல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் வந்து மதிமுக வந்து ஆனா தோழமையை பாராட்டலாம் அப்படின்றத டிவிக்கவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நீ முழுசா அஃபீஷியலா எனக்கு ஆதரவு கொடுக்கலனாலும் என்னுடைய அலைன்ஸ்குள்ள கூட்டணிக்குள்ள வரலனாலுமே நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அவங்க. ஆமா கண்டிப்பா இந்த தாவேகா ஆட்சி வந்து ஒரு கூட்டாட்சியா, அதாவது நீங்க எங்க சிம்பிளை தான் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லை, கூட்டாட்சியாய் இருந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்று தான் இந்த தமிழகத்தில் தற்போது நடைபெற்றிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் திமுக சின்னத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். திமுக உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று தாவேக அரசுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் பொழுது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பின்வரக்கூடிய இப்போ இடைத்தேர்தல் இருக்கு, நாடாளுமன்ற அதாவது உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அடுத்தடுத்த தேர்தலை வந்து மதிமுக சந்திக்கக்கூடிய நிலைக்கு இருக்கு. இந்த சந்திக்கும் பொழுது அவர்கள் அந்த தேர்தலை மட்டும் இவர்களோட கூட்டணி அமைக்கும் இடையில நமக்கு ஒன்று தோணுது நீங்க சொல்லுவதன் மூலமா, அப்படி வந்து அடுத்தடுத்த தேர்தல்களை இவங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு இன்றைய நகர்வுகளை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க மெல்ல மெல்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இடைத்தேர்தலை போட்டிட்டு தாவேக்கால வெற்றி அடைஞ்சு அதுக்குள்ள ஐக்கியம் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? 2016ல் மக்கள் நல கூட்டணி அப்படின்றது ஒண்ணு நினைவுபடுத்துது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த கூட்டணி கேப்டன் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அதுல இருந்தாரு. இன்னைக்கு அதே நடிகர் திரை பிம்பத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சராகவே ஆகி பெரிய பலத்தோட இருக்கிற விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணி அவ்வளவுதான் இருக்கு. அப்படின்னா மக்கள் நல கூட்டணி 2.0 அடுத்தடுத்த தேர்தல்களை சந்திக்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அதாவது மக்கள் நல கூட்டணி 2026 சட்டமன்ற 2016 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டாங்க. முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தி வைகோ மற்றும் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து அந்த தேர்தலை சந்திச்சதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜயகாந்த் அவர் தற்பொழுது மறைந்தாலும் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த இடத்துல முதல்வராக இருக்கிறாரு. அவருடைய தலைமையில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் மற்றும் மதிமுக ஒன்றிணையும் பொழுது மக்கள் நல கூட்டணி மீண்டும் தொடர்கிறது, மக்கள் நல ஆட்சியை அமைப்பதற்காக. அப்போது மக்கள் நல கூட்டணி தேர்தலை சந்திக்க தயாரானது. தற்பொழுது ஆட்சி அமைத்து அந்த சேவை பணியாற்ற மீண்டும் இந்த கூட்டணி அமைக்கிறதாவே நாம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஏன்னா இந்த 2016க்கு அந்த 10 ஆண்டுகள் பல்வேறு மாற்றங்கள் அரசியல் களத்தில் என்னால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, அதிமுகவுடைய பிளவு, எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி, மீண்டும் திமுகவுடைய ஆட்சி, தற்பொழுது தாவேக்காவுடைய ஆட்சி. அப்போ அரசியலிலும் பல்வேறு மாற்றங்களும் சூழ்நிலை காலத்துக்கு ஏற்றவாறு மக்களும் தங்களை எந்த ஆட்சி நல்லாட்சி அமைக்கிறாங்க, ஒவ்வொரு ஆட்சியோடைய சர்க்கிளும் வந்து பார்த்துட்டாங்க. எடப்பாடி தலைமையில் எந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும் 4.5 ஆண்டு காலங்கள் மக்கள் சந்திச்சாங்க. திமுக ஸ்டாலின் அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் எப்படி ஆட்சி அமைப்பார் அந்த ஆட்சியும் பார்த்துட்டாங்க. ஜெயலலிதா அவருடைய ஆட்சியிலும் பார்த்தாங்க. அப்போது புதிதாய் வருபவருக்கு வழிவிடணும்,
அப்போது விஜய் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்? இப்போ ஒரு மாதம் தான் முடிந்திருக்கு, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியை மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல் கட்சிகளும் பார்த்தோம்னா ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி காட்சிகளை மாற்றிக்கொள்வதை அதை தவிர்த்து எந்த ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கோ, ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவசியமாக இருக்குது. அப்போது மக்கள் பெரும்பான்மையான மக்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போது அந்த மக்கள் இந்த கூட்டணியும் தான் வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளையும் தற்காத்து கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற சூழ்நிலை சாரசாரியாக போய் தாவேக்கால அதிமுக உட்பட பார்க்குறோம். சாரசாரியாக போயிட்டு அங்கே இணைகிறாங்க, மாற்று கட்சிகளிலிருந்து இணைகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் கட்சி உறுப்பினர்களை தன் பக்கம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களும் அதாவது கூட்டாட்சி தொடர்பாக ஒரு முடிவையும் மற்றும் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்துடன் பயணிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல் அதாவது இந்த குடும்ப ஆட்சியை தோழமை ஆட்சியான்னு சொன்னீங்க. தற்பொழுது குடும்ப ஆட்சி என்பது தற்போது தமிழகத்தில் நடைபெற்றது தோழமை ஆட்சி தான். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் தெரிவித்த எந்த நேரம்னாலும் நான் தாவேக்காலிருந்து அமைச்சரவையிலிருந்து வெளியே வரலாம். அப்போ ஒரு நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த ஆட்சியானது அமைந்துட்டு வருது. காங்கிரஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, தாங்கள் அடுத்து வரக்கூடிய பின்வரும் தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தலில் திமுக தவிர்த்து தற்போது தாவேக்காவுடன் பயணிப்பதாக அவர்கள் மட்டும்தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்டோ இல்லை விசிகாவோ உள்ளிட்ட கட்சிகள் தாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருவதாக தான் தற்போதுலேயே அவருடைய நிலைப்பாடு இருக்குது. அண்மையில் கூட திருமாவளவன் அவருடைய ஒரு இன்டர்வியூவில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது விஜய் மீது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, விஜய் சீமான் இருவர் மீது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இவர்கள் RSS உடைய தத்து பிள்ளையோ, நான் அந்த கருத்துலேருந்து நான் பின்வாங்கலை. ஆனால் முதல்வர் அவர்களை அவருடைய அறையில் சந்தித்து நான் பேசும்போது தான் நான் இந்த மாதிரியான உங்கள் மேலே ஒரு இது வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் மதசார்பற்ற கூட்டணி தான் வேணும் அப்படின்னு எங்களை நீ திரும்ப கடிதம் மூலமாகவும் எங்களை அழைத்து பேசுனது மூலமாகவும் இப்போ நாங்கள் புரிந்து கொண்டோம், உங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம், உங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுடைய சப்போர்ட் இருக்குன்ட்டு. அப்போ பல்வேறு ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய ஆலோசனை, அவருடைய சித்தாந்தமும் அவர்களுடைய பின்பற்றி வரக்கூடிய மரபும் எங்கேயும் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்குள்ள ஆகிடக்கூடாது. அதனால தான் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வாரம் அவர் தான் டாபிக், ஹாட் நியூஸ் அவர் தான் இருந்தார். எப்போனாலும் ஆதரவு தருவாரா மாட்டாரா, அந்த 2 MLAக்கள் தான் ஆதரவு தரப்போகிறார். இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு என்ன, ஏன் இவர் ஆதரவு தர மாட்டார், பல்வேறு விமர்சனம் வந்தாலும் பட் அந்த விசிகா தன்னுடைய நிலைப்பாடு எடுப்பதற்கு அவர்கள் யோசித்து யூகித்து தன்னுடைய கட்சியை அவர் வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒரு தலைவராய் திருமாவளவனுக்கு இருக்குது. அதை அவர் சிறப்பாக செஞ்சார் என்று நாம் பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகி பனையூர் பாபா ஆகட்டும், இன்றைய தினம் திமுகவில் அவர் திமுக இணைஞ்சிருக்கிறாரு. ஆலு ஷானவாஸ் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்ற ஒரு பெரும் சர்ச்சைகளும் பேச்சுகளும் ஏற்பட்டு, அப்போது விசிகா உடைப்பதற்கான ஒரு நகர்வும் அடுத்த கட்டமாக திமுக துவங்கி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இது திமுக செய்யல, இது அவர்களாக செய்கிறாங்கன்னா அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா இங்கேருந்து பிரிஞ்சு திமுக தான் போய் சேர்றாங்க. ஏன்னா திமுகவுடன் கூட்டணியை அமைத்திருக்கிறேன் என்று திருமாவளவன் சொல்லியிருந்தாலும் பட் விசிகாவை உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திமுகவில் சேர்ப்பது யார் என்ற ஒரு கேள்வி எழும்புதில்லை. அப்போ இது தொடர்பான ஒரு கடிதமும் அவர் தெரிவிச்சிருந்தார், திமுக தலைமைக்கு தெரிவிச்சிருந்தார், தாவேக்காவும் தெரிவித்திருந்தார். விசிகாலேருந்து வரவங்களும் யாரையும் தன் கட்சியில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பொறுத்திருந்து நிதானித்து செயல்பட வேண்டும். அப்போது இந்த கட்சிகளுடைய கட்டமைப்பும் உடையக்கூடாது என்பதற்காக தலைவர்கள் தங்களுடைய கட்சியை பாதுகாத்து கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வருகின்ற நாட்களில் மதிமுகவுடைய நிலைப்பாடு நாளை தினம் சட்டப்பேரவை கூட இருக்கிறது, அவருடைய MLAக்களுடைய நிலைப்பாடு என்ன, அந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறார்கள் என்பதை நாளை தினம் தெரிய வரும். ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சமையல். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.